கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். நாம் ஆண்டோட வசனத்தை சந்தோஷத்துடன் பார்ப்போம். வாருங்கள். எசேக்கியேல் 34:27 பின்பகுதி. நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அவர் சொல்லுகிறார், ஆண்டோட வசனம் சொல்லுகிறது, அவர் உங்கள் நுகத்தின் கயிறுகளை அறுப்பார். நீங்கள் அடிமைப்பட்டு எப்படி ஒரு அடிமைகளை நுகத்தின் கயிறுகளை போட்டு கூட்டிக் கொண்டு போவாங்க, அதே மாதிரி நீங்க போகக்கூடாத இடத்துக்கு நுகத்தின் கயிறுகளை போட்டு உங்களை கூட்டிக் கொண்டு போறாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த கயிறுகளை நான் அறுத்து போடுவேன். ஆண்டோட வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 16:19-20 வாசிக்கிறேன். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். இங்கு சிம்சோன் தன்னுடைய பலனை இழந்து விட்டார். எப்படி இழந்தாரு? தெலீலியாள் என்கிற ஒரு அந்நிய ஸ்திரீ, அதாவது திருமண உடன்படிக்கை இல்லாத ஒரு அந்நிய ஸ்திரீயின் மடியிலே அவர் படுக்கிறார். பாருங்க, ஹல்லேலூயா. ஆண்டவரோடு அவருக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. 7 லாக்ஸ் போட்டு தலையில ஜடை போட்டிருக்காரு அவரு. ஹல்லேலூயா. அதுலதான் ஆண்டோட பலன் அவருக்கு நசரேயனாக இருந்த அந்த மனுஷனுக்கு இருந்தது. அப்போ அந்த கவனன்ட்லாம் எனக்கு வேண்டாம், உடன்படிக்கை வேண்டாம் என்று சொல்லி இந்த அந்நிய ஸ்திரீயோடு ஒரு அன்பு வைக்கிறார். மடியில் படுக்கிறார். ஏன் ஆண்டவர் மடியில படுத்திருக்கலாமே, இல்லைன்னா மனைவிய மடியில படுக்கலாமே. இவர் போய் அந்நிய ஸ்திரீயின் மடியிலே படுக்கிறார். ஹல்லேலூயா. Do not fall into emotional clutches, my brother, my sister. ஹல்லேலூயா. என்ன நடந்தது? ஒரு மனுஷன் நல்லா ஷேவ் பண்ணிட்டான், தலையில உள்ள எல்லா முடியும் படுத்திருக்கும் போது. அப்பொழுது தன் பலன், தன் அழைப்பு, ஆண்டவருடைய உடன்படிக்கை எல்லாம் அந்த மனுஷனை விட்டு விலகி விட்டது. அவர் அதை அறியாமல் நான் முன்னாடி மாதிரி எல்லாத்தையும் உடைச்சு போட்டுறேன்னு பண்றாரு. முடியல, சிறையிருப்புக்குள் போகிறார். கயிறுகள் எதனால் அறுபட மாட்டிக்கு? ஆண்டவருடைய அழைப்பை விட்டு போகும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது பலன் போய்விடுகிறது. தேவ ஜனமே, பாருங்கள், நியாயாதிபதிகள் 16:12 சொல்லுகிறது, அப்பொழுது தெலீலாள் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலை போல அறுத்து போட்டான். பாருங்க, என்ன தெரியுமா? நியாயாதிபதிகள் 16:12 இது சிம்சோனுக்கு பலன் இருக்கும் பொழுது கயிறுகளை அறுத்தார். ஹல்லேலூயா. புது கயிறை வாங்கி அந்த அம்மா கட்டி விடுது. ஹல்லேலூயா. அதாவது பெலிஸ்தர்ட்ட கொடுத்து கட்டுறாங்க. இவர் ஒரு நூல் மாதிரி அதை அப்படியே டக்குன்னு பிச்சுட்டு வர்றாரு. எப்படி நடந்தது? பரிசுத்த வசனம் சொல்லுகிறது, அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். The strength of God, the anointing of God. அபிஷேகம் இறங்கும் பொழுது, கர்த்தருடைய பலன் இறங்கும் பொழுது நுகங்கள் எல்லாம் முறியும். இந்த நாளிலே தேவனுடைய பலன் உங்க வாழ்க்கையில இறங்கி உங்க கட்டுகள் எல்லாவற்றையும் உடைத்து உங்களை விடுதலையாக்குகிறது. தேவஜனமே, உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. தேவஜனமே, ஆமா. பாருங்க, ஆதியாகமம் 39:21 சொல்லுது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனை கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. சிறையிருப்புல இருந்து வெளியே வரணும். அப்போ இந்த சிறையிருப்பு காலங்கள்ல கர்த்தர் அவரோடு இருந்தார். அதனால அவர் சஸ்டெயின் பண்ணாரு, பலனாக இருந்தார். ஹல்லேலூயா. ஆமா. அதற்கு பின்பதாக ஒரு நாள் பார்வோன் அழைக்கிறாரு. அப்போ வெளியே போறார், ஷேவ்லாம் பண்ணிட்டு ரெடியா போய் நிற்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் பலன் உங்களோடு இருக்கும் பொழுது
நீங்களும் சிம்சோனை போல புது கயிறு வாங்கி எதிராளிகள் உங்களுக்கு மாட்டி விட்டா கூட பரவாயில்ல, நூலை போல நீங்க உடைச்சிட்டு வந்துருவீங்க. தேவனுடைய பலனை மாத்திரம் காத்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய பலன் அவர்களோடு இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய அபிஷேகம் அவர்களை தாங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிற நேரத்திலே அவங்க கட்டுகள் எல்லாம் உடையட்டும். ஆண்டவரே, நோய்கள் சுகமாகட்டும். எல்லா பினான்சியல் எதிர்ப்புகளும் மாறி போகட்டும். ஆண்டவரே, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நடக்காத நன்மைகள் இனிமேல் வர நாட்களிலே நடக்கட்டும் என்று சொல்லி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, தடைகள் உடைந்ததற்காக நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென்.